இன்னும் ஒரு 2 நாள்ல வந்து முழுசா வந்து பழுத்துரும். எவ்வளோ பெருசா வந்திருக்குங்க பாருங்க. இது எல்லாத்துக்குமே வந்து செடிகள் பசுமையா இருக்கிறதுக்கு காரணம், அண்ட் இது மாரி காய்கள் வைக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்தில நம்ம ரெகுலரா வந்து இயற்கை உரம் வந்து யூஸ் பண்றதுனால தான். ஸோ இயற்கை உரம் யூஸ் பண்றதுனால செடிகள் வந்து இது மாரி நல்லா பசுமையா இருக்கும். அண்ட் பூ பூக்காத செடி, காய் காய்க்காத செடியும் வந்து இது மாரியான உயிர் உரங்கள்லாம் குடுக்கும்போது, இது மாரி பிஞ்சு எடுக்கும். இது மாதுளை செடிங்க. ரொம்ப நாள் நம்ம மாடி தோட்டத்தில ஒண்ணுமே பிஞ்சே எடுக்காம இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த உயிர் உரம்லாம் குடுத்தோனே பயங்கரமா வந்து வருது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திராட்சை செடியும் வந்து நல்லா கவாத்து பண்ணி விட்டுருந்துருது. இந்த மழைலாம் வந்ததுக்கப்புறம் நல்லாவே வந்து துளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த நெய் மிளகா ஆக்சுவலி சீசன் வந்து இன்னும் ஒரு 1 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பூக்கள் எல்லாமே வந்து எடுக்கும். இந்த வாட்டி இந்த மழைலாம் பெய்யறதுனால முன்னாடியே வந்து பூக்கள் எல்லாமே எடுத்துருச்சு. அண்ட் பார்க்கவே பாருங்கள், பூக்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. மாடி தோட்டத்தில் இது மாதிரி பூ செடியும் வந்து ஜாஸ்தி வளங்க.